கர்ப்பிணிகளா இருக்கக்கூடிய பெண்களுக்கு நேரடியாக இன்டர்லிங்க் லெவல்ல ஒவ்வொரு மருத்துவமனைகள் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அப்புறம் மருத்துவக் கல்லூரிகளோட இணைஞ்சு அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு, அந்த திட்டத்த இந்த நிதிநிலை அறிக்கையில இந்த அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. மிகப்பெரிய சௌரியத்தை செஞ்சு குடுத்துருக்காங்க. ஆப் மூலயமா இந்த மாதிரியான இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களை கண்டறிஞ்சு, அதே மாதிரி அந்த பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை கண்டறிஞ்சு, அதன் மூலமா பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களோ ஆசிரியர்களோ அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிச்சா அவர்களுடைய தகவல் பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறதா இந்த ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தகவலை பரிமாறக்கூடியவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு உரிய பாதுகாப்பும் அவங்களுக்கு உண்டான அந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கணும். ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அது பதியப்பட்டு இன்றைக்கு அதில் எதுவும் குறைபாடுகள் இருந்தால் மருத்துவக் கல்லூரி அளவிலே சென்று ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய அளவிலே அந்த திட்டம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இதை நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் அதை வரவேற்கின்றோம். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு அரசு இப்படி தற்போது நடந்துள்ள பட்ஜெட் பனைக்காக பனை மேம்பாட்டு கழகம் என்று ஒன்று தொடங்கியிருக்காங்க. அது மூலமாக அரசு 16 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கி பனைத்தொழிலாளர் மேம்படுத்துவதற்காக, பனைப்பொருளை மேம்படுத்துவதற்காக, பனைத்தொழிலை மேம்படுத்துவதற்காக, பனைத்தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கணும் என்பதை என்ற நோக்கத்தோடு இந்த அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்குது. இது மிகுந்த வரவேற்கத்தக்கது. காவலன் செயலி ஆப் மாதிரி, பயமறியால் ஆப் மாதிரி இது ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஒரு ஆப் வரவேற்க தகுந்தது தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி அதை தானே விரும்புகிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு எல்லாமே கையில் மொபைல் இருக்கிறதுனால அது எளிமையாகவும் இருக்கு, அது நம்பகத்தன்மையாகவும் இருக்கு, மாணவர்களுக்கு ஒரு அச்சமின்மையும் அது உருவாக்குது. இப்போது நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். டிசைனர்ஸ், ஆர்டிஸ்ட் தேவைப்படும். அப்புறமா அதே மாதிரி ஹேண்ட்லூம் டெக்னாலஜி படித்தவங்க, ஃபேஷன் டிசைன் படித்தவங்கலாம் இந்த ஃபீல்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அவங்களும் தனியாக இங்கே ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கிட்டோ அதுக்கப்புறம் அவங்க தனியாக டெவலப் பண்ணலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது. தமிழக பட்ஜெட்டில் பிரம்மசந்திரா டு ஒசூர் மெட்ரோ ரயில் பாதைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் கர்நாடகா மாநில அரசோடு சேர்ந்து இணைந்து இந்த திட்டத்தை பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதாக பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30,000 20,000 மக்கள் இங்கேருந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து இங்கே வர்றதுமா இருக்கிறதுனால இந்த மெட்ரோ இணைப்பு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கான முனைப்பாக இதை பார்க்கப்படுது. காஞ்சிபுரத்தில் வடிவமைப்பாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவங்களுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த மையத்தினால நிறைய வடிவமைப்பாளர்கள், டிசைனர்கள் பயன்பெறுவார்கள். ஏன்னா ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் டிசைன் கைத்தறி தொழில் கொஞ்சம் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. அது மேம்படுத்துவதற்கு இந்த டிசைனர்கள் மூலியமாக வடிவமைப்பு சங்கம் மையம் அமைப்பதற்கு ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும். இப்போ சென்ற அரசு எடுத்த முயற்சியை இந்த அரசும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளுது. கர்நாடக அரசோடையும் ஒன்றிய அரசோடையும் பேசி இதை நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்றது ஒசூர் மக்கள் எல்லாருமே வரவேற்கத்தக்கதாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா இது சென்னையோட ஒசூரை இணைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைக்கான முதல் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுது. இது கண்டிப்பாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.